ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவங்கெல்லாம் வில்லன்களை நடிச்சிருக்காங்களான்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நடிச்ச சில ஆக்டர்ஸ்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது அஜித் அவர்கள். 1999 ரிலீஸ் ஆன வாலி படத்துல அஜித் அவர்கள் ஹீரோவா மட்டும் இல்லாம வில்லனா ரொம்பவும் அருமையா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 2011 ரிலீஸ் ஆன மங்காத்தால செமையான நெகட்டிவ் ரோல் பண்ணி எல்லாருமே கவர்ந்திருப்பாரு. அடுத்ததா அர்ஜுன் அவர்கள். கடல் படத்து மூலமா பெரிய ஒரு கம்பேக் கொடுத்த அர்ஜுன் அவர்கள் நெகட்டிவ் ரோல்ல செமையா கலக்கியிருந்தாரு. தனுஷ் அவர்கள் இப்போ ரொம்பவும் பெரிய லெவல்ல ஆக்டரா இருந்தாலுமே 2006 ரிலீஸ் ஆன புதுப்பேட்டை படத்துல சுத்திருப்பாரு. அதுக்கடுத்து இப்போ ரிலீஸ் ஆன நானே வருவேன் படத்திலயுமே டூயல் ரோல் பண்ணதோட இல்லாம ஒரு ரோல் பயங்கரமான வில்லன் ரோலாவும் பண்ணிருப்பாரு. கவுண்டமணி அவர்கள் காமெடியில கிங்னாலுமே அவருமே நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல நிறையவே பண்ணிருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் நடிச்ச முதல் படம் 1982 ரிலீஸ் ஆன முள்ளு இல்லாத ரோஜா. நான் நல்லவன் தான், நீ தகராறு பண்ணாத வரை. அதுக்கடுத்து ரகசிய போலீஸ். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் தினேஷ் என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. அந்த கேசட் உடனே கைக்கு வந்தாங்க. அடுத்ததா ரஜினி அவர்கள் ஆரம்ப காலங்கள்ல நிறையவே நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாரு. அதோட நெகட்டிவ் ரோல் பண்ணியுமே நிறைய பேரை கவர்ந்திருந்தாரு. இப்ப வரைக்கும் கூட ரஜினி அவர்கள் நெகட்டிவ் ரோல் பண்ணா ரசிக்கிறதுக்கு அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் இருக்குது. அந்த மாதிரி அவர் முதல்ல பண்ணது 3 முடிச்சு படம். என்ன சொன்ன? வில்லன் மூஞ்சியா? அதுக்கடுத்து 16 வயதினிலே. இது எப்படி இருக்கு? அடுத்தது ஆடு புலி ஆட்டம். இந்த எல்லா படங்கள்லயுமே ரஜினி வில்லனாவும் கமல் அவர்கள் ஹீரோவாவும் நடிச்சிருப்பாரு. நெட்ரிகன் படத்துல டுயல் ரோல் பண்ணி அப்பா ரோல் நெகட்டிவ் ரோல்லையும் பையன் ரோல் ஹீரோவாவும் பண்ணிருப்பாரு. இது பெட்ரூம், இது படுக்கை, இது ஊதுபத்தி, நீங்க அப்பா, நான் பையன். எந்திரன் வரைக்குமே இருக்கிறாரு. அடுத்ததா சூர்யா அவர்கள் 24 படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பாரு. அடுத்து ரோலெக்ஸ் படத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா விஜய் சேதுபதி அவர்கள் பெரிய லெவல்ல ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கூட இண்டஸ்ட்ரியிலேயே டாப்ல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இவர் வில்லனா நடிச்சிட்டாரு. ரஜினி அவர்கள் கூட பேட்டை, கமல் அவர்கள் கூட விக்ரம், அப்புறம் விஜய் கூட மாஸ்டர். இந்த எல்லா படங்கள்லயுமே ஹீரோவை எவ்வளவு ரசிச்சு பார்த்தாங்களோ அதே அளவுக்கு வில்லனான விஜய் சேதுபதிக்குமே அதிகமாயிட்டே இருக்காங்க. அடுத்தது கமல் அவர்கள். கமல் அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விதமான கேரக்டர்லயே நடிச்சிருக்கிறவரு வில்லன் ரோலை மட்டும் விட்டு வச்சிருவாரா? ஆரம்ப காலத்திலேயே அதிகமான நெகட்டிவ் ரோல்ஸ் கூட பண்ணியிருக்காரு. அதுல ரொம்பவும் பெருசா சொல்லப்பட வேண்டியது சிகப்பு ரோஜாக்கள். தசாவதாரம் படத்துல 10 கேரக்டர் பண்ணியிருந்தாலுமே கேரக்டரான ஃபிளெச்சர் ரோல்ல கமல்ஹாசன் அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. லாங்குன்னு அசத்திருப்பாரு. பலவந்தான் படத்துல நெகட்டிவ் ரோலுக்காக அவரு மெனக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.